Today we'll see the current affairs analysis dated 4th and 5th July 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, there is an increase in e-waste all over the world எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ e-waste பொறுத்த வரைக்கும் ஸோ டிஸ்கார்டட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் லைக் திங்ஸாக இருக்கட்டும், சிடிஸாக இருக்கட்டும், டிவிடிஸ், what are the things discarded and throwing out. ஸோ அது வந்து லைக் வாட்டர் பாடிஸில் விழுந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா லேண்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா, இட் வில் லைக் கண்டாமினேட் தி வாட்டர் பாடிஸ் அஸ் வெல் அஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து கண்டாமினேட் பண்ண முடியும். அப்புறம் லெட், கேட்மியம், குரோமியம் அப்படின்ற ஹெவி மெட்டல்ஸ் ஆர் தேர். ஸோ அது வந்து கேன்சர் போன்ற கொடூரமான வியாதிகளை விளைவிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். சரியா? ஸோ யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி அவங்க ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட். ஸோ குளோபல் e-waste வில் இன்க்ரீஸ் 38% பை 2020 அண்ட் 2030 அந்த டைம் பீரியடில். ஸோ e-waste பொறுத்த வரைக்கும் there are 21 types are there, two broad categories, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், அப்புறம் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில். அப்புறம் e-waste இன்க்ளூட்ஸ், ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் காம்பனன்ட்ஸ், கன்சியூமபிள்ஸ், பார்ட்ஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே வரும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டேட்டா அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 53.6 மில்லியன் டன்ஸ் மில்லியன் டன்ஸ் வந்து e-waste in 2019. ஸோ 21% இன்க்ரீஸ் இன் ஜஸ்ட் 5 years. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது தெர் இஸ் அன் இன்க்ரீஸ். ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 24.9 மில்லியன் டன்ஸ், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 13.1 மில்லியன் டன்ஸ், in Europe 12 million tons, Africa and Oceania countries பொறுத்த வரைக்கும் 2.9 and 0.7 million tons. ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ இட் வில் கிரியேட் லைக் டிசாஸ்டர் ஃபார் த கண்ட்ரிஸ் அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அளவு எடுத்துக்கினா 18% e-waste were generated லைக் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய e-wasteாக இருக்குது. அதில் மெயினாக e-wasteை பொறுத்தவரைக்கும் கோல்டு, சில்வர், காப்பர் கோட்டட் திங்ஸ் எல்லாமே, வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ரெக்கவரபிள் பண்ணி எடுக்கிறது வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஸோ லீஸ்ட் USD ஆஃப் 57 பில்லியன். ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாமே டம்ப் பண்ணப்படுறதுனால அது வந்து தெரியாமல் போயிடுது. ஸோ அது வந்து வேல்யூபிள் திங்ஸ், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் லைக் அது ஒரு இண்டஸ்ட்ரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா தே வில் கெயின் அலாட் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் தே ஹேவிங் பாலிசி இன்க்ளூடிங் இந்தியா. அது வந்து 61 கண்ட்ரி வந்து இப்போ 78 கண்ட்ரிஸாக உயர்ந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், தட் இஸ் அ பார்ட் திஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ அவங்களோட அறிவுறுத்தின் அடிப்படையில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து சட்டங்களை ஏற்றிருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இதோட கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்ஸிட்டி, அவங்களுக்கு சொன்ன மாதிரி லெட், மெர்குரி, கேட்மியம், குரோமியம், பாலிப்ரோமினேட்டட் பைபெனல்ஸ், அப்புறம் பாலிப்ரோமினேட்டட் டைபெனல்ஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸ் இதில் கண்டாமினேட்டட் மெட்டல்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வாட்டர் பாடிஸாக, லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே கண்டாமினேட் பண்ணும். ஸோ ஹியூமன் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர், லங் கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், பிரான்சிட்ஸ், அப்புறம் பிரெயின் டேமேஜஸ், ஸோ இன்ஹாலேஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்வரன்மெண்டல் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எரிக்கிறதுனால, அதை அப்படியே போடுறதுனால கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸ், அப்புறம் அசிடிஃபிகேஷன் ஆஃப் சாயில், கண்டாமினேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், ஏர் பொல்யூஷன்ஸ், பேர்னிங் வந்து லைக் ஏரில் பொல்யூஷன்ஸை உருவாக்குறது காரணமாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் e-waste மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 பொறுத்த வரைக்கும் வி லைக் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதில் e-waste பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் கிளாசிஃபிகேஷன். ஸோ வி ப்ரொவைட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ஷன் டார்கெட்ஸ் வச்சுருக்கோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் e-waste, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது, அதை வச்சு நம்ம இங்கே பொருளை தயாரிக்கிறோம். இந்தியாவில் உள்ளதை உருவாக்குறதுக்கு ஸ்கிராப்ட் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம உருவாக்குறதுக்கான வேலைகளை ரீயூசபிள் பாலிசி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 312 authorized recyclers e-waste in India. Bhopal is having the first லேப் நம்ம உருவாக்கணும். அது எல்லாமே நான் ஏற்கனவே நியூஸஸில் சொல்லியிருக்கேன்.
Then formal recycling capacity remains underutilized. ஸோ இன்ஃபார்மல் செக்டரில் தான் மேக்ஸிமம் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஒர்க்கர்ஸுக்கு வந்து சேஃப்டி கிடையாது, பார்கெனிங் பவர் கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. எல்லாமே உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தென் ஒன்லி வி கேன் ரெடியூஸ் தி இவேஸ்ட் லைக் இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் பண்ணி இவேஸ்ட்லேருந்து ஒரு பெரிய எக்கானமியை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றது. சரியா? ஸோ என்வரன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். Then second வந்து economic measures by India against China. Recent LIC problems இருந்தனால நம்மளோட soldiers 20 people were killed by the China army. So 59 Chinese apps நம்ம it's a digital strikeன்னு சொல்லப்படுது. 59 Chinese apps நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னும் பல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸை நம்ம உருவாக்க நேரிடும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு அலோவ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம சைனாவோட கம்பெனிஸ் அலோவ் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி சைனாவை பொறுத்தவரை தே இன்வெஸ்டட் ஹியூஜ் இன் இந்தியா. அது 5G ட்ரையல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் நம்ம இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணுறது மூலமாக சொல்லியிருக்கோம். இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ஓவரால் இந்தியா ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவோட எக்ஸ்போர்ட் டு இந்தியா இஸ் வெரி லெஸ் கம்பேரிங் டு த வேர்ல்டு. 3% தான் அவங்க ஓவரால் எக்ஸ்போர்ட் இருக்குது. இந்தியாவோட இம்போர்ட் ஃப்ரம் சைனா வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 பில்லியன் அவுட் ஆஃப் டூ-வே ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 82 பில்லியன் தான். ஸோ நம்ம வி ஆர் ஹியூஜ்லி டிபெண்ட் ஆன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் சைனாவோட பொருள்லேருந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 90% ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து சைனாவில் தான் நமக்கு வருது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சைனா இன் இந்தியா, தட் இஸ் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பில்லியனுக்கு மேலேயே பேடிஎம்மாக இருக்கட்டும், ஸ்விக்கி, ஓலா, ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், தே ஹேவ் இன்வெஸ்டட் லாட் இன் தி கம்பெனிஸ். அப்புறம் பாசிபிள் ஹார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவுக்கு இதை கர்வ் பண்ணுறதுனால சைனா பெரிய அளவில் பாதிக்கப்படாது. யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அப்படின்னா இந்தியன் தான். ஸோ இந்தியா இஸ் டிபெண்ட் ஆன் சீப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சைனீஸ் வில் ப்ரொவைட் சைனீஸ் என்டிட்டிஸ் வில் ப்ரொவைட் சீப் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஆப்ஸ் உருவாக்குறதுக்கு, இந்தியன் செல்ஃப் ரிலையண்டாக மாறுறதுக்கு வி ஹேவ் டு கிரியேட் லாட் ஆஃப் திங்ஸ். சைனாவோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ தே ஹேவ் லைக் recommended for a review and இந்த மாதிரியான பாசிபிள் ரிட்டாலியேஷன்ஸ் இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எனிவே the China government is criticizing our stand and the media. ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட ரொம்ப ப்ராப்ளம் இருக்கோ, டெரிட்டோரியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அந்த கண்ட்ரிஸ் கூட அவங்க சாங்ஷன்ஸ் விதிக்கிறது நடைமுறையில் இருக்குது, எக்ஸப்ட் இந்தியா. ஸோ இந்தியாவை இப்போ முதல்ல சாங்ஷன் விதிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுனால ஸோ வி வில் சி த ரிட்டாலியேஷன்ஸ் லேட்டர். அதில் அஃபெக்டடான கண்ட்ரிஸ்னா சவுத் கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகும்போது தே அலோட் யூஎஸ்ஓட ஹார்ட் மிசில், தட் இஸ் தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் மிசில் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணாங்க சவுத் கொரியாவோட ஐலண்டில். So it created confrontation between China and South Korea. So they placed a lot of economic sanctions. அதை ஸ்டாப் பண்ண. அப்புறம் ஜப்பான் கூட அவங்களுக்கு ஈஸ்ட் சைனா சி ஐலண்ட்ஸில் டிஸ்பியூட்ஸ் இருக்கிறதுனால அதில் ஜப்பானுக்கு கூட அவங்க சாங்ஷன்ஸ் விதிச்சாங்க. பிலிப்பைன்ஸ் கூட ஸ்கார்போரோ ஓஸ்கோல் ஐலண்ட் தட் இஸ் இன் சவுத் சைனா சி. ஸோ இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனால சைனா கர்ப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ்லேருந்து வாங்கக்கூடிய பனானாஸ், ரெஸ்ட்ரிக்டிங் டூரிசம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு ரெவன்யூ கட் பண்ணுச்சு. ஆனால் இந்தியா மேலே இது வரைக்கும் சாங்ஷன்ஸ் அவங்க விதிக்கலை. பார்டர் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸில் கிட்டத்தட்ட 18 நாடுகள் கூட சைனாவுக்கு பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் எஃபெக்ட் தே ஆர் கோயிங் டு டேக். சரியா, இந்த ஆப்ஸை நம்ம பேன் பண்ணதுனால. அண்ட் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் போபாஸ், தட் இஸ் மார்ஸோட பிக்கஸ்ட் மூன் அண்ட் த க்ளோசஸ்ட் மூன். 2 மூன் இருக்குது, தைமோஸ் அப்புறம் போபோஸ். ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட மிஷன் ஆர்பிட்டர் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கு. அதை பற்றி தான் நியூஸ். சரியா? ஸோ போபோஸ் இஸ் a small irregularly shaped object with mean radius of 11 kilometer. is 7 times massive. அந்த outer moon that is தைமோஸோட 7 times massive-ஆக இருக்குது. சரியா? ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனை பற்றி நமக்கு தெரியும். 24 செப்டம்பர் 2014 லைக் அங்கே போய் சேர்ந்துச்சு மார்ஸில். 5th November 2013 வி லான்ச்ட் ஃப்ரம் இந்தியா.
ஸோ ஏஷியாவிலேருந்து அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ரீச் ஆன ஒரு சேட்டலைட் as well as இந்த மிஷன். நம்ம இன்னும் ரோவர் அனுப்பலை. ஸோ இட்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். இட் இஸ் லைக் அந்த மேரிட்டியன் சர்ஃபேஸ் அதில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் எல்லாம் படம் பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. தட்ஸ் ஆல். தென் strength of consular ministers in மத்திய பிரதேஷ் இஸ் எக்ஸீடிங். லைக் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தட் இஸ் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2003 we have changed. ஸோ லெஜிஸ்லேட்டர்ஸ், அது பார்லமெண்டேரியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸாக இருக்கலாம். இப்போ சட்டம் இயற்றக்கூடியவங்களோட லைக் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து 15% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ 545 மெம்பர்ஸ் லோக்சபாவில் இருக்காங்கன்னா அதில் 15%க்குள்ளே தான் இருக்கணும் அதோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் 15%. அண்டர் ஆர்டிகல் 164(1)A total members of ministers including chief ministers, council of ministers state shall not exceed 15% of total number of the members of the legislative assembly என்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் by the 91st constitutional amendment act. அப்புறம் இப்போ அது வந்து எக்ஸீட் ஆகிருக்கு பிகாஸ் மத்திய பிரதேசை பொறுத்தவரைக்கும் 228, அது வந்து இப்போ 22 ரிபல் எம்எல்ஏஸ் வந்து அவங்களோட பதவியை ரிசைன் பண்ணாங்க. 2 வேர் லைக் டெத் ஆனதுனால அது வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வென் டு 206. இப்போ இதில் தான் 15% வந்து அதிகமாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். லைக் ஜஸ்ட் நோ த நியூஸ். நியூஸ் அடிப்படையில் பாலிட்டியில் நம்ம படிக்க வேண்டிய 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அது நான் இங்கே லைக் போட்டிருக்கேன். பட் யூ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் லைக் பாலிட்டி நோட்ஸ்லேருந்து நீங்கள் படிங்க. 163 subclass 1, there shall be a council of ministers with chief minister at the head of the head to aid and advise the governor to exercise the functions. ஸோ அவர் லைக் கவர்னர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையிலாம் செயல்பட முடியும். 164 subclass 1 என்ன சொல்லுது அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம்னா தே ஹேவிங் சம் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ், தட் இஸ் ட்ரைபல் லெவல்ஸை பார்க்குறதுக்கு. தென் 164(2) எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதை நம்ம பார்லமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லோக்சபா. ஸோ 164 subclass 4 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெம்பர் மினிஸ்டராக இருக்கிறது லைக் வித்தவுட் மெம்பர்ஷிப் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் he can be a minister for 6 consecutive months. அதுக்கு பிறகு யூ ஹேவ் டு லைக் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேண்டேட்ரியாக ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கணும். 164 subclass 1B லைக் டிஸ்குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஃப்ரம் த டிஃபெக்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க மினிஸ்டர் அப்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தென் 5th நியூஸ், பிரராக் தவுர் சமான். ஸோ இட்ஸ் அன் அவார்டு சர்ச் சர்வேக்ஷன் கேட்டகரியில் 5 டைட்டில்ஸ் வந்து அவார்ட் டைட்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அடிஷ்னல் கேட்டகரிஸ் திவ்யா, தட் இஸ் பிளாட்டினம், அனுபம், தட் இஸ் கோல்டு, உஜ்வால், தட் இஸ் சில்வர், உதித் பிரான்ஸ், அரோஹி அஸ்பிரிங். இப்படி 5 கேட்டகரிஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 2020 பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ் அடிப்படையில் எவாலுவேஷன் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் கேட்டகரியில் இந்த கேட்டகரி பாப்புலேஷன் கேட்டகரியில் 6 செலக்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த க்ரைட்டீரியாவை கேல்குலேட் பண்ண போகிறாங்க. செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் இன்டு வெட், ட்ரை, ஹசார்ட் கேட்டகரிஸை செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து சிட்டிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இந்த கேட்டகரி. தட் இஸ் திவ்யா, அனுபம், உஜ்வால், உதித், அரோஹி அப்படின்றது. ஒவ்வொரு கேட்டகரிலையும் 3 சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. தென் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி against வெட் வேஸ்ட் ஜென்ரேட்டட். the 6 indicators will be the like மார்க் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸாக எடுக்கப்படுது, டைமென்ஷன்ஸ். தென் ப்ராசஸிங் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வெட் அண்ட் ட்ரை வேஸ்ட், அது 3வது இண்டிகேட்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷேஷன் வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் பண்ணுறது. தென் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்ட் கோயிங் இன்டு லேண்ட்ஃபில்ஸ், வேஸ்ட் அண்ட் லேண்டில் போடப்படுறது. சானிடேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் சிட்டிஸ், இந்த 6 இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் கொடுக்கப்பட போகுது. இன்டெகிரேட்டட் SBM அர்பன் MIS போர்ட்டல், தட் இஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டலில் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி திங்
in this state அப்புறம் சிட்டிஸை பற்றி ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்ரி திங் கேன் பி டன் ஹியர். சர்ச் சர்வேக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக ஆனுவலாக பண்ணப்பட்டு வருது. 2016 73 சிட்டிஸ் வந்து ரேங்க் பண்ணப்பட்டுச்சு. அந்த 2017 434 சிட்டிஸ், 2018 4203, and then 2019 4237. In 2020 பாப்புலேஷன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்னேன், சிட்டி அடிப்படையில் 1.87 crore சிட்டிசன்ஸ் வந்து லைக் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சர்வே எடுக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் நோட்டபிள் எடுத்துக்கிட்டா மைசூர் ஓன் த அவார்டு கிளீனஸ்ட் சிட்டி 2016 when it was launched. இண்டோர் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக they are in the top. சரியா? தென் 6th நியூஸ் வந்து ஹகியா சோஃபியா மியூசியம். ஸோ இட்ஸ் அ மியூசியம் இன் டர்க்கி. Now it is ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா they are going to convert this museum into mosque. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 500 ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரீக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் பேட்ரியார்க்கியல் கேத்தட்ரலாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் எ சர்ச். எப்போ அப்படின்னா 537 AD அந்த டைம் பீரியடில். அதுக்கப்புறம் 1453 when Constantinople was captured by ட்ரக்ஸ் வந்து கேப்சர் பண்ணதுக்கு பிறகு it was converted to a mosque. Then like 1934 முஸ்தபா கெமல் அத்தாவுர்க் அவர் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் டர்க்கியோட ஃபவுண்டர். ஸோ ஹீ கன்வெர்டட் தி மாஸ்க் இன்டு மியூசியம் பிகாஸ் ஆஃப் தி செக்குலர் கண்ட்ரி அப்படின்ற தாட்டுக்கு. அண்ட் தென் 1500 இயர் ஓல்டு ஸ்ட்ரக்சரை வந்து யுனெஸ்கோ வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவ் இப்போ டர்க்கி வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்றதுனால அவங்க ஓட்டிங் எப்படி நம்ம இந்தியாவில் பாலிட்டிக்ஸ் விளையாடுவாங்களோ அதே மாதிரி ஸோ இந்த மாஸ்கை வந்து இந்த மியூசியத்தை வந்து திருப்பி மாஸ்காக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கத்தில் பொலிட்டிக்கல் அவங்க எர்டோகானோட பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ஸ் லாஸ்லேருந்து அவனை பாதுகாக்கிறதுக்காக அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனிவே இட்ஸ் அ நியூஸ். ஜஸ்ட் நோ தட் ஏரியா அண்ட் த ஹிஸ்ட்ரி, தட்ஸ் ஆல். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இதில். எலெக்ஷன் ரிலேட்டட் நியூஸ். கிரீஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணது பிகாஸ் முன்னாடி இது கிரீஸ் கண்ட்ரோலில் இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இட்ஸ் லைக் இனிஷியேஷன் இட் வாஸ் அ சர்ச். சரியா? தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸை பொறுத்தவரைக்கும் நாட்னாஸ் அப்படின்ற பிளேஸ், நாட்னாஸ் அப்படின்றது. ஸோ இட் இஸ் இன் ஈரான். இட்ஸ் அன் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. ஸோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. why it is important means there are 2 enrichment places there, ஃபோர்டோவ் அப்புறம் இந்த நாட்டன்ஸ் அப்படின்ற பிளேஸ். ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. வென் 2015 அந்த ஜேசிபிஓ அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கல்ல, லைக் 2015 நியூக்ளியர் டீல், அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும் இந்த 2 ஃபர்டோ ஃபியூவல் என்ரிச்மெண்ட் பிளான்ட்டையும் அப்புறம் அந்த நட்டன்ஸ் அப்படின்ற அந்த அண்டர் கிரவுண்ட் என்ரிச்மெண்ட் பிளான்ட்டையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சம்மதிச்சிருந்தாங்க அக்ரிமெண்ட்டில். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இப்போ ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா நட்டன்ஸில் அவங்க வந்து ரீசெண்டாக இப்போ மட்டும் இல்லை 2019 இது நியூஸ் வந்துச்சு. வை இட் இஸ் இன் நியூஸ் பிகாஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஏரியாவில் வந்து யூஎஸ் அந்த நியூக்ளியர் டீல்லேருந்து விட்ரா பண்ணதுக்கு தே ஸ்டார்டட் என்ரிச்மெண்ட் ரொம்ப ஹை. வென் அக்ரிமெண்ட்டில் வந்து அது வந்து பவருக்கு என்ரிச்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம், பவர் ப்ரொடக்ஷனுக்கு. அணு ஆயுதங்களை செய்கிறதுக்கு நாங்கள் என்ரிச்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள். பட் தே ஸ்டார்டட் ஹை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அங்கே அலோவ் பண்ணல. இப்போ ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா there is a fire accident happened, that's why it was in news, but no need to go into the fire accident. அது நமக்கு தேவையில்லை. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் டு நோ தட் இஸ் 2015 நியூக்ளியர் டீலை பற்றி தெரியும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி பற்றி படிங்க. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி? இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1957 அண்டர் தி யுனைடெட் நேஷன் ஏஜஸில் வரும். ஹெட்குவார்ட்டர்ட் இன் வியன்னா, ஆஸ்ட்ரியா கீழே வருது. நோபல் ப்ரைஸ் 2005. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நியூக்ளியர் பவரை வந்து வேர்ல்டுக்கு சேஃபர், செக்யூர், பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்னா பவர் ப்ரொடக்ஷன்ஸ், மெடிசின் பர்பஸுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜியை பயன்படுத்தணும், வாருகள் அப்படின்றது. ஸோ அதை எம்பசைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு கண்ட்ரியும் யாரெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்களோ தே வில் கோ அண்ட் இன்வெஸ்டிகேட், இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. சரியா?
தென் 8th நியூஸை பொறுத்தவரைக்கும் காசிரங்கா நேஷ்னல் பார்க். இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிச்சுவேட்டட் நியர் டு தி பேங்க் ஆஃப் பிரம்மபுத்திரா. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனோட லைக் ரொம்ப ஃப்ளட்டிங் அங்கே இருக்கிறதுனால, சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப டேஞ்சரஸாக அங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால, லைக் ரெய்னிங் இருக்கிறதுனால இந்த பிரம்மபுத்திரா ரிவர் சைனாலையும் பயங்கரமான மழை இருக்குது. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் அதோட லிமிட்டை தாண்டி ஃப்ளோ ஆகுது. தட்ஸ் அ ரீசன் இட் வாஸ் அசாம் வாஸ் ஃப்ளட்டட். மோஸ்ட் பிளேசஸ் ஆர் ஃப்ளட்டட். 1974 காசிரங்கா நேஷ்னல் பார்க் வாஸ் issued as a நேஷ்னல் பார்க். அப்புறம் 2017 இட் வாஸ் லைக் லிஸ்டட் இன் தி டைகர் ரிசர்வ். இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் வந்து 1985. அப்புறம் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா பை தி பேர்ட் இன்டர்நேஷ்னல். ஸ்பீஷீஸ் எடுத்துன்னா ஒன்னான் ரைனோசரஸ் அங்கே அதிகமாக இருக்குது. தென் செகண்ட் பொபித்தோரா நேஷ்னல் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, தட் இஸ் ஆல்சோ இன் ஆசாம். அங்கே செகண்ட் ஹையஸ்ட் ஒன்னான் ரைனோசரஸ் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிக் 4 ஸ்பீஷீஸ் எடுத்துன்னா டைகர், that is ராயல் பெங்கால் டைகர், ரைனோ, தென் எலிஃபண்ட், ஏஷியா வாட்டர் பஃபலோ அங்கே இருக்குது. தென் இந்த நேஷ்னல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ஹைவே, தட் இஸ் நேஷ்னல் ஹைவே 37. ஐ ஜஸ்ட் நோ இட். அப்புறம் அதர் நேஷ்னல் பார்க்ஸ் இன் அசாம் எடுத்துன்னா திப்ரு செக்கோவா நேஷ்னல் பார்க், தென் மனாஸ் நேஷ்னல் பார்க், நம்மேரி நேஷ்னல் பார்க், ஒராங். அந்த ஆப் இருக்கு இல்லையா, ஸோ ஆரஞ்சு லைக் மங்கீஸ் அங்கே அதிகமாக இருக்கும் ஒராங் நேஷ்னல் பார்க்கை பொறுத்த வரைக்கும். ஒராங் மங்கீஸ்னு சொல்லுவாங்க. இந்த 9th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆத்ம நிர்பார் பாரத் இனோவேஷன் சேலஞ்ச். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சைனாவோட நிறைய ஆப்ஸை லைக் பேன் பண்ணியிருக்கோம். ஸோ செல்ஃப் ரிலையண்ட்டாக நம்மளோட அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் ஆப்ஸ், யூஸபிள் ஆப்ஸ் அப்படின்றது. அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி along with Atal Innovation Mission, they have launched some holistic measures, welcomed the Indian software companies to create lot of apps. ட்ராக் 1 ட்ராக் 2 கேட்டகரியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது, அண்ட் தென் புதிய ஆப்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கு ப்ரோட்டோடைப்பிங், இன்குபேஷன்ஸ், ஐடியேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ தே கேன் மார்க்கெட் ஆக்சஸிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10th நியூஸை பொறுத்த வரைக்கும் மியாவாக்கி மெத்தட். ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸை வந்து ஒரு அர்பன் ஃபாரஸ்ட் கேட்டகரியில் இப்போ ரீசெண்ட் நகர்பன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 12,000 சாப்ளிங்ஸ் அண்ட் 59 இண்டிஜினஸ் ஸ்பீஷீஸ் மூலமாக அது வந்து ஒரு மல்டி ட்ரீ லேயர் அது ஒன்று உருவாக்கியிருக்காங்க சிஏஜியோட ஆஃபீஸோட பெர்மிசஸ் ஏரியா, அந்த சரௌண்டிங் ஏரியாவில். இது வந்து மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுது. மியாவாக்கி மெத்தட் அப்படின்றது அந்த ஏரியாவில் இண்டிஜினஸாக வளரக்கூடிய நேட்டிவ் பிளான்ட்ஸ் மூலமாக ஒரு பெரிய அடர்த்தியான ஒரு லைக் ஏகோசிஸ்டத்தை உருவாக்குறது, காடுகள் மாதிரி. ஸோ இட் வில் ரெடியூஸ் தி ஹீட் பை 14 டிகிரி சென்டிகிரேட். மாய்ஸ்ட் கண்டென்ட் அந்த ஏரியாவில் அதிகமாக வச்சுக்கும். ஸோ இதன் மூலமாக அந்த ஏரியா வந்து ரெயின்ஃபால் ஒரு அதிகமான வெப்பம் இல்லாத ஏரியாவை மாற்றுறதுக்கான. ஸோ இப்போது ரீசெண்டாக நகர்பன் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க என்வரன்மெண்டல் டே டைம் பீரியடில் June 5th. ஸோ 200 அர்பன் ஃபாரஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணப்படணும் அப்படின்றது. அது இப்போது ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயும் தெர் இஸ் அ ஸ்கீம் டு லான்ச் லாட் ஆஃப் சாப்ளிங்ஸ், அட்லீஸ்ட் 5 மரக்கன்றுகள் நடணும் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது வந்து மியாவாக்கி ஸ்கீம் வந்து இட் வாஸ் ஜப்பனீஸ் பட்டானிஸ்டோட அக்கிரா மியாவாக்கி அப்படின்றது தான் 1928. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா 10 times ஃபாஸ்டர் க்ரோத்தை உருவாக்குறது, ப்ளஸ் அடர்த்தியான காட்டை அந்த ஏரியாவில் வளரக்கூடியதை வந்து ஒரு 3 to 5 ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 years வரைக்கும் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நோ நீட் டு மெயின்டைன். ஸோ டசன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக உருவாக்குறது தான், ஒரு 5 layers இல்லைன்னா 3 layers அடிப்படையில். ஸோ தட்ஸ் ஆல். தென் 11th நியூஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் ரெஃபரண்டம் அலோஸ் புட்டின் டு ரிமைன் பவர் இன் 2000 until 2036. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2 consecutive டேர்ம்ஸ்க்கு மேலே அவங்க கண்டினியூஸாக இருக்க முடியாது, லைக் அமெரிக்கா. ஸோ லைக் அதுக்கான ஒரு ப்ளபிசைட்ஸ் நடத்தியிருக்காங்க. இப்போ அவர் கண்டினியூஸாக இருக்கிறதுனால 2 டேர்ம்ஸுக்கு மேலே. ஸோ அடுத்த வாட்டி அவர் இருக்கிறது ரொம்ப சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. தட்ஸ் த ரீசன் ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷன் வில் பார். தட்ஸ் த ரீசன் ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளபிசைட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யன் கண்ட்ரி.
ஸோ பீப்புள் கிட்ட ரெஃபரண்டம் கேட்டிருக்காங்க. ஸோ 75% பீப்புள் வந்து 70லேருந்து 65லேருந்து 70% பீப்புள் வந்து விளாடிமிர் புட்டின் வந்து பிரசிடெண்ட்டாக கண்டினியூ ஆகுறதுக்கு கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் கேன் பி like amended now. சரியா? So that's why it was in news. No need to go, just know it's an international news. So 78% voters வந்து அவர் என்டோஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 65லேருந்து 70%, 78% பீப்புள் வந்து அவர் லைக் என்டோஸ் பண்ணியிருக்காங்க. 21 பீப்புள் மட்டும் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. 65% மொத்த டோட்டல் டர்ன் ஓவர் இருந்துச்சு ஓட்டுக்கு. ஸோ ஸோ ரெஃபரண்டத்தை பொறுத்தவரையும் தெரியும், இட்ஸ் அ டைரக்ட் யூனிவர்சல் மெத்தட். ஸோ பிரெக்சிட்டாக இருக்கட்டும், லைக் கேட்டலோனியா ஸ்பெயின்லேருந்து வெளியில் வருவதாக இருக்கட்டும், இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ.